ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான். நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பிசிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே மோஸ்ட் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னா பிசிக்ஸ் தான் சொல்லுவீங்க நீட்டை பொறுத்தவரைக்கும். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா பிசிக்ஸ்ல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. எப்படின்னே சொல்றீங்க, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட அபிஷியல் ஆப் நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் அபிஷியல் ஆப் யார் யார் டவுன்லோட் பண்ணலையோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான 2025க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னண்ணே 12th பிசிக்ஸ் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்கீங்களே, போதுமா? என்னைய பொறுத்த வரையும் நீங்க 11th நீங்க தொடல. 11th பிசிக்ஸவே நீங்க தொடல. 11th உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு லெசன்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 12th மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 12th இந்த 12th இருந்து மட்டுமே நம்ம 35 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இயர் பை இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா 35 இல்லைனாலும் உங்களுக்கு 33ல வரையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. 33 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. எப்படின்னே சொல்றீங்க? அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் நோட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் நோட்ஸ் நீங்க எந்த ஒரு அகாடமில படிச்சாலும் சரி, இல்ல எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலும் சரி, எந்த ஒரு ஆன்லைன் கோர்சஸ்ல படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்க கைப்படையா நீங்க கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். பிசிக்ஸை பொறுத்தவரையும் அவங்க என்னதான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணாலும் அது வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அது உங்களுக்கு என்னதான் படிச்சாலும் ஜஸ்ட் அப்போதைக்குன்னு மனப்பாடம் ஆகும், அதுக்கப்புறம் மறந்துடும். உங்க கைப்படையா எழுதுனீங்கன்னா எழுதும் போது ஒரு தடவை மனப்பாடம் ஆகும், திருப்பி படிக்கும் போது ஒரு தடவை மனப்பாடம் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்சிஆர்டி எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ். என்சிஆர்டி பேஸ் லைன்ல இருக்கக்கூடிய எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸை செகண்டா சால்வ் பண்ணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸை எடுக்கணும். கிளாஸ் நோட்ஸை எடுத்து படிச்சு தரவா முடிச்சுட்டு ஃபிங்கர் டிப்பை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயருக்கு போகக்கூடாது, ஃபிங்கர் டிப்ஸை சால்வ் பண்ணணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல கண்டிப்பா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த 100 கொஸ்டின்ஸை மட்டும் போடுங்க எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ்ல. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் 2008ல இருந்து 2024 வரை இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணிப்பாங்க. ஆனா ஏஐபிஎம்டிலலாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்சிஆர்டி புக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது ரிலேட்டடா வரக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும், நெக்ஸ்ட் ஃபிங்கர் டிப் சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர். இந்த மூணு மட்டும் நீங்க ரெகுலரா எல்லா லெசன்ஸ்க்குமே பண்ணாலே உங்களால கண்டிப்பா 120 பிளஸ் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ண முடியும். 120 பிளஸ் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவர் பேட்ச் டெஸ்ட் சீரிஸ். எங்களோட பேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வேணும்னாலும் பிசிக்ஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். பிசிக்ஸுக்கு நாங்களா மேக் பண்ண அப்படியே என்சிஆர்டில இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் என்சிஆர்டியை பேஸ் பண்ண ப்ராப்ளத்து படி மட்டும்தான் நாங்க எடுத்திருப்போம். அவுட் ஆஃப்ல எந்த கொஸ்டின்ஸுமே இருக்காது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி குரூப்ல நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் 2 பேஜஸ் ஃபார்முலா எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டேன். சாப்டர் வைஸ் அண்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்க 2 பேஜஸ் ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணணும். 2 பேஜ்ல ஃபார்முலா ஷீட்னா எப்படின்னா, ஒரு லெசன் எடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா அதுல கான்செப்ட் எதையுமே எழுதக்கூடாது, ஒன்லி ஃபார்முலாவை மட்டுமே ஒரு 2 பேஜுக்கு எழுதி வச்சுக்கணும். அந்த 2 பேஜ் தான் அப் டு ஃபைனல் ரிவிஷன் வரை நீங்க வச்சு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபைனல் அந்த 2 பேஜஸ் ஃபார்முலா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல ஆல்சோ உங்களுக்கு கை கொடுக்கும். அதர்வைஸ் நீங்க புக்லயே வச்சு இல்ல நீங்க எழுதின கிளாஸ் நோட்ஸ்லயே வச்சு ஃபார்முலா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ இந்த 2 பேஜஸ் ஃபார்முலாங்கிறது மேக்ஸிமம் டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. டாப்பர்ஸ் 650 பிளஸ் வாங்கினவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 2 பேஜஸ் ஃபார்முலா ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேஜஸ் ஃபார்முலா ஷீட்டை மேக் பண்ணிட்டு அதவே ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எரர்லெஸ் பிசிக்ஸ். இது என்னது அப்படின்னா, எல்லாமே நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேற சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸும் இல்ல அப்படிங்கிறவங்க எரர்லெஸ் பிசிக்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். எரர்லெஸ் பிசிக்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். இந்த எரர்லெஸ் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளத்தை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுல கொஞ்சம் ட்ரிக்கியாவும் இருக்கும், லென்த்தி ப்ராப்ளம் ஆல்சோ இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்குங்கிறது ஒன் ஆஃப் தி நான் சஜெக்ட் பண்ணக்கூடிய பிசிக்ஸுக்கு மட்டும் சஜெக்ட் பண்ணக்கூடிய புக்னா எரர்லெஸ் புக் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அண்ணே ஒரு சாப்டருக்கு எவ்வளவுதான் நாங்க கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாப்டருக்கு கண்டிப்பா நீங்க 800 கொஸ்டின்
மினிமம் சால்வ் பண்ணி ஆகணும். மினிமம் தான் சொல்றேன், மேக்ஸிமம் கூட சொல்ல. மினிமம் 800 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நீட்ல அந்த ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 140 மார்க்ஸ் கிடைக்கும். கிளாஸ் நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு ஏனோ தானோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் உண்மையான கருத்து. ஸோ ஓகேண்ணே, 12th பிசிக்ஸ்னா எப்படிண்ணே படிக்கணும்? வெயிட்டேஜ் படி நீங்க சொல்லுங்களேன். பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கெமிஸ்ட்ரி பேட்ச் 3 வந்து அக்டோபர் 10 நம்ம ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச்ல ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட நோட்ஸை மட்டுமே கரெக்டா பெர்ஃபெக்டா நீட் 2025 நீங்க வரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி 165 மார்க் எடுக்க வைக்கிறது நான் கேரண்டி உங்களுக்கு. ஓகேங்களா? டோட்டலா எல்லா லெசன்ஸுமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு லெசன்ஸுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஸோ பேட்ச் 3 உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜாயின் பண்றவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் ஆல்சோ இருக்கு. கூப்பன் கோட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்டர் 25. இதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்க, ஆனா கோர்ஸ் பத்தின எனக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 7373689665 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கோர்ஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த பேட்ச் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. 165 பிளஸ் எடுக்கிறது கண்டிப்பா முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பிசிக்ஸ்ல நம்ம இப்ப பார்த்தோம் 12th. அந்த 12th இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணாலே போதும். 12th பிசிக்ஸ் மட்டுமே ஃபுல்லா கவர் பண்ணாலே 33 மார்க்ஸ் எடுக்க முடியும்னு சொன்னேன். 33 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும்னு சொன்னேன். சாரி, 33 மார்க்ஸ் கிடையாது, 33 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும்னு சொன்னேன். எப்படின்னே சொல்றீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை மட்டும் நீங்க தரோ பண்ணாலே உங்க கையில 8 to 9 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். 8 to 9 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த 5 சாப்டர்ஸும் சாரி இந்த 4 சாப்டர்ஸையும் தரோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 10 to 11 கொஸ்டின்ஸ் உங்களால அட்டன் பண்ண முடியும். 10 to 11 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஆப்டிக்ஸ் மட்டும் நீங்க தரவு பண்ற பட்சத்துல உங்களால 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து 2, ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து 2 உங்களால அட்டன் பண்ண முடியும். மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து நீங்க டியூயல் நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டம், நியூக்ளியர், இந்த லெசன்ஸை நீங்க கவர் பண்றது மூலியமா 6 to 7 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இயர் பை இயர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 லெசன்ஸ்ல மட்டுமே டியூயல் நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டம், நியூக்ளியர்ல இருந்து மட்டுமே 6 to 7 லெசன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. செமிகண்டக்டர்ல இருந்து மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இயர் பை இயர் கேட்டுட்டு இருக்காங்க. 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. மினிமமாவே வச்சுக்கோங்களேன். மினிமம் எவ்வளவு கேட்கறாங்க அப்படிங்கிறது மட்டுமே வச்சுக்கோங்களேன். டோட்டலா பாருங்க, இங்க இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 10 ஆச்சா? ஓகேவா? இந்த 10, 20, 28, 28, 31. ஓகேங்களா? 31 கொஸ்டின்ஸ்ங்கிறது நம்ம வந்து பிசிக்ஸை பொறுத்தவரை 31 கொஸ்டின்ஸ்ங்கிறது அவ்வளவு பெரிய அதிசயமான ஒன்று. ஓகேங்களா? எடுக்க முடியாத ஒரு லட்சியம். அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த லெசன்ஸ். ஆனா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வராது. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா வேற ஏதாச்சும் 11th லெசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்க்கு சப்ஸ்டியூட்டுக்கு நான் ஒரு லெசன்ஸ் சொல்றேன். அதை தெளிவா படிக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வராதுனே, என்னால அதை படிக்க முடியாதுங்கிறவங்க யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் கிராவிடேஷன், thermodynamics and KTG, கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ், இந்த 4 லெசன்ஸ் ரொம்ப சின்ன லெசன்ஸ். 11th பொறுத்தவரையும் இந்த 4 லெசன்ஸ் தரவா படிச்சீங்கன்னா இந்த 8 கொஸ்டினை பேலன்ஸ் பண்ணிடலாம். நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை நான் சுத்தமா தொடல அப்படிங்கிறவங்க இந்த 4 லெசன்ஸை படிச்சீங்க அப்படின்னா டோட்டலா அதே 31 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிவிடும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் 12th பிசிக்ஸை மட்டும் நான் தரவு பண்ணுங்க. 11th ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாலும் கூட 12th பிசிக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 33 கொஸ்டின்ஸ் கிட்ட கண்டிப்பா இயர் பை இயர் வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தெரியாதவங்க யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், கிராவிடேஷன், தெர்மோடைனமிக்ஸ், கேடிஜி நீங்க சப்ஸ்டியூட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்லக்கூடிய எவ்ரி இயர் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ்க்கான ட்ரிக் இதுதான். ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 11th ஃபாலோ பண்ணி எல்லா லெசன்ஸையும் போட்டு குழப்பி எல்லா ஃபார்முலாஸையும் போட்டு குழப்பிக்காதீங்க. 12th மட்டும் தரவா படிச்சு அதில் மட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம கெமிஸ்ட்ரி பேட்ச் 3ல அக்டோபர் 10 ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேம் அண்ட் ஜாயினிங் டேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் லிங்க் பண்ணி உங்களோட டேட் அண்ட் நேம் மட்டும் எங்களுக்கு சொல்லிருங்க. இல்லை கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலியமா நீங்க கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.